கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவர்களெல்லாம் முடிந்தவை எல்லாம் எடுத்து வந்து குவிக்கிறாங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் உள்ள பாதி செல்வத்தை தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தபூக்குடைய யுத்தத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சஹாபி அபூ ஹைஸமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, பேரிச்சம்பழம் கோயில் கோயிலா வச்சுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியும், நம்ம பங்குக்கு ஏதாவது கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்படி என்ன செய்யறாரு, அந்த சஹாபி போறாரு. இன்னைக்கு நாம என்ன செய்ய வேண்டியதுதான், ஏதாவது நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, இந்த பொருளை கொண்டு வருது, இன்று வேலை செய்தாவது அந்த பொருளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கடத்தெருவுக்கு போறாரு. கடத்தெருவு போய் கத்துறாரு, என்னை யாராவது வேலை வாங்கிறீங்களா? அந்த காலத்துல அப்படிதான், கடத்தெருவு போய் என்ன செய்வாங்க, என்னை யாராவது வேலை வாங்கிறீங்களா, வேலை வாங்கிக்கலாம் கேட்பாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, அபூ ஹைஸமா என்ற அந்த சஹாபி கேட்கிறாங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் கத்துறாங்க, யாரும் வேலை வாங்குற மாதிரி தெரியல. கடைசியில் என்ன சார், சோகமா போறாங்க. ஒரு பக்கமா அப்படியே நடந்து போயிட்டே இருக்க, ஒரு தோட்டம் வருது. அந்த தோட்டத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, உள்ள போடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பேரிச்சம்பழங்கள்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அது எடுக்கலாம் கிட்ட போகும்போது அந்த தோட்டத்துக்காரங்க ஏன் சவுண்ட் வர்றாங்க, என்ன இன்றைக்கு நான் தான் உள்ள வந்திருக்கேன், எனக்கு இந்த பேரிச்சம்பழம் வேணும் அப்படின்னு. அப்ப இந்த பேரிச்சம்பழம் உனக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும், என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான். இவங்க சொல்ல கடைசியில் அவன் பார்த்தான், இப்படி நமக்கு ஒரு ஆள் மாட்டினா அதை வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. கடைசியில் அவன் சொன்னா, ஒரு வாளி தண்ணி இறக்கி கொடுத்துன்னு சொன்னா அவனுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தருவாரு. இந்த சஹாபி எப்படிப்பட்ட, கொஞ்சம் கை கொஞ்சம் ஊனமானவங்க, ஒரு காலம் கொஞ்சம் ஊனமானவங்க, அதனால யாருமே வேலை வாங்கவே இல்லை. இருந்தாலும் என்ன செய்யறாங்க, பரவாயில்லை எனக்கு இந்த பேரிச்சம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த ஊனமான கை காலை வைத்துக் கொண்டு அபூ ஹைஸமா என்ற சஹாபி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வாளியா தண்ணி இறக்குறாங்க. இறக்கி இறக்கி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக வாங்கி கடைசியில கை நிறைய பேரிச்சம்பழத்தை என்ன செய்யறாங்க வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி சபைக்கு போனா அங்க அப்படியே குவியல் குவியலா குவிச்சு வச்சிருக்கு பேரிச்சம்பழத்துல. இவங்க கொஞ்சோண்டு எடுத்துட்டு போய் எப்படி போய் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் எப்படி போய் நிக்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் என்ன செய்யறாங்க, நிறைய கொடுத்துட்டா மறக்காம கொடுத்துருக்காங்க. இவங்க போய் கொஞ்சோண்டு இவ்வளவு போய் எப்படி கொடுக்குற, எல்லாருக்கும் மத்தியில தைங்க பின்னாடி நிற்கிறாங்க வச்சுக்கிட்டு. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருக்கக்கூடிய அபூ ஹைஸமாவை சொல்கின்றார்கள், அபூ ஹைஸமாவை நீங்கள் முன்னால் வாங்க, உள்ள வாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார்கள். உள்ளே வந்தார்கள். அபூ ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து பேரிச்சம்பழங்களை வாங்கி எல்லாம் குவியலும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், யாராவது சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது அபூ